2 சீட்டு வாங்கினவன்லாம் எனக்கு 12 சீட்டு கொடுன்றான், 4 சீட்டு கேட்டவன் எனக்கு 40 கொடுன்றான். இப்படி ஒவ்வொருத்தருமே கேட்கறது, அந்த கூட்டணி கட்சிகள் கேட்குற அந்த சீட்ஸை லிஸ்ட் போட்டிங்கன்னா அதுவே 250 வருது. இருக்கிறது 234. இருக்கிற சீட்டை பூரா அவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு பக்கத்து ஸ்டேட்லேருந்து கடனை வாங்கி ஒரு 25 சீட்டு கொடுத்துட்டு திமுக நாக்கொழிச்சிக்கிட்டு இருப்பாங்களா? நான் விஜய்க்கு ஆதரவாக இதை சொல்லலை, நான் ஒரு ஃபேக்டை சொல்கிறேன். இப்போ இந்த விஜய் அவர் வந்து இந்த நடைப்பயணம் போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி அவர் மட்டும் இறங்கி ஒரு இடத்துக்கு ஊருக்கு போயிட்டாருன்னா, ஒரு இடத்துக்கு கேம்பெயினுக்கு இந்த நடைப்பயணம் போயிட்டா இந்த 45 நாள் திமுகவினுடைய ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயினை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும். தெரியல, உன் பிள்ளைக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தான் உங்க வீட்டு பிள்ளைங்க பேசுனா தமிழ் யா, ஐ கான்ட் ஸ்பீக் யா, ஐ கான்ட் ரைட் யா, இதுதான் உங்க லாங்குவேஜா இருக்கு. அப்படி போறாங்கன்னு வச்சுக்கிறோம், என்ன ஆகும்? நீ எத்தனை கட்சி இங்க கூட்டு சேர்த்தாலும் திமுக அணி எப்படி ஆகி போயிடும் தெரியுமா? ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகி போயிடும். நீங்க சொல்றத நானுமே ஒத்துக்கிறேன், உன்னால முடியல ராசா, நீ கையேலாதவனா போயிட்ட, உன்னால ஆட்சி நடத்த முடியல. இந்த தமிழ்நாடுன்ற குடும்பத்தை தலைவனாக இருந்து குடும்பம் நடத்துறதுக்கு உனக்கு முடியல, அந்த தகுதி உனக்கு இல்ல, திறமை இல்ல. ஆட்சி அதிகாரத்தை மாநிலத்துல கையில வச்சுக்கிட்டு அங்க மத்தியில ஒன்றியத்துல 40 எம்பிஸை கையில வச்சுக்கிட்டு உன்னால ஒன்றும் செய்ய முடியலன்னா திரும்பவும் உனக்கு எதுக்கு ஆட்சியை கொடுக்கணும்? தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்குது. மத்திய அரசு வஞ்சிக்குது 40 பேரை வச்சுக்கிட்டு எப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. ஒத்துக்கிறீங்களா? 40 எம்பிஸ் இருந்தாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படின்ற ஆட்சி. தமிழ்நாட்டில் ஆட்சி என் கையில கொடுத்தாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படின்ற அப்புறம் என்ன இதுக்கு என்ன இதோட நீங்க திரும்ப ஆட்சிக்கு வரணுன்ற என்ன கிழிக்க போறீங்க நீங்க? இல்ல எனக்கு இது மக்களுக்கு என்ன சாதாரண ஜனங்கள் கூட இந்த கேள்வி வருமா வராதா? அப்ப இந்த ஓனாயின்ற இடத்துல பாஜகவை போடலாம், RSS போடலாம், திராவிடர் கழகத்தை போடலாம், காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளைடு காங்கிரஸை போடலாம், திராவிடர் கழகத்தை போடலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை போடலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் போடலாம், தாவேகாவையும் போடலாம். சீமானுடைய அந்த கட்சி என்னங்க, நாம் தமிழரையும் போடலாம், விசிகாவையும் போடலாம், யாரை வேணாலும் அங்க போடலாங்க. ஒரு காவி கூட்டம்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? காவி உடுத்தின எல்லாரையுமே நீங்க கொச்சைப்படுத்துவீங்களா? இதுக்கே கேஸ் போடலாங்க. இந்த ஒரு திங்கிங்கே இல்லை. இதுல ஏதோ பெரிய அந்த பழம்பெருமையை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை கேவலப்படுத்துறது மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கு. மக்களவே டச் பண்ணலைங்க இந்த கேம்பெயின். அப்ப அவன் கிண்டல் பண்ணாம என்ன பண்ணுவான்? மீம்ஸ் போடாம என்ன பண்ணுவாங்க? நீங்க இந்த சோஷியல் மீடியாவில் நீங்க போய் பாருங்க, யூ லாவ் லாட் ஆஃப் ஃபன். இப்போ ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற புதிய பரப்புரையை வந்து திமுக சார்பாக தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஆமா, அது திமுகவுக்கு மட்டுமா இல்ல திமுகவை சார்ந்து எல்லாரும் தமிழர்களாய் ஒருங்கிணையணும்ன்றது அப்படிங்கறதா அவங்களுடைய கான்செப்ட். அதுக்கான புதிய பரப்புரை மாதிரி இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த காணொலி அதுல ஒளிபரப்புறாங்க. அந்த காணொலியை பாத்தீங்களா? ஆமாமா, காணொலியை பார்த்தேன். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த காணொலியில பார்த்த அந்த வீடியோல 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லிடுறேன், நீங்க வருத்தப்பட்டாலும் சரிங்க திமுக காரங்க, இது வெரி புவர்லி மெய்டு வீடியோ. இன்னும் கண்டிப்பாக இத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க, லட்சமா கோடியான்னு தெரியல. இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு காட்டுற அந்த கார்ட்டூன் ஷோ மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ், அந்த டிராயிங் இதை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆவரேஜ், பிலோ ஆவரேஜான கேம்பெயின் வீடியோங்க அது. ஓகே, ஸ்டோரி தானே சொல்றாங்க. அதுல 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ரஜினி ஸ்டைலா இல்ல தளபதி விஜய் ஸ்டைலா, எந்த ஸ்டைல்னு தெரியல, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாங்க, ஓனாய் ஸ்டோரி. அதுல செகண்ட் பார்ட் ஓரணியில் ஒன்னா சேர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு ஒரு காரணங்களை அடுக்குறாங்க, இஷ்யூஸ், பிரச்சனைகள் என்ன அப்படின்றத சொல்றாங்க. மூன்றாவது, இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா நம்ம ஓரணியில தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஒருங்கிணையணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ இதில் அந்த வீடியோ நான் முதல்ல சொல்லிட்டேன், இது மேக்கிங் வெரி புவா, பிலோ ஆவரேஜ். எதுக்கு இவ்வளோ கோடிகளை செலவு பண்ணாங்க அப்படின்னு ஏன்னா இவ்வளோ கோடி செலவு பண்ணி தான் இந்த வீடியோவை தான் தமிழ்நாடு முழுக்க காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் வொர்த் இட்.
ரெண்டாவது அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த விஷுவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழ் பண்பாடு அந்த காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு பயங்கரமான பண்பாடு அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். கடைசியில் பார்த்தா சண்டை போட போகிறவங்க பூராமே வெறுமையிலோட போய்கிட்டு இருக்காங்க. வேட்டியை மட்டும் ஏங்க அப்போ அந்த காலத்தில் வெறுமையிலோட தான் சண்டை போட்டாங்களா? அந்த காலத்தில் அப்போ போர் கவசம் எல்லாம் ஒன்றும் இல்லையாமா? மார்பு கவசம் எல்லாம் இல்லாம தான் போருக்கு போனாங்களா? சண்டை போட்டாங்களா? போயிருப்பாங்க. சரி, இந்த இமேஜஸை நீங்க காட்டுறீங்க. இன்னைக்கு கண்டெம்பரரியா இருக்கக்கூடிய இமேஜஸை கொண்டு வந்திருக்கலாம். அதான் சொல்றேன், இந்த ஒரு திங்கிங்கே இல்லை இதுல. ஏதோ பெரிய அந்த பழம்பெருமையை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை கேவலப்படுத்துறது மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கு. அந்த கல்ச்சர் தட் இஸ் பீங் போர்ட்ரேய்டு அது வந்து தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடியதாகத்தான் இருக்கு, பெருமைப்படுத்தக்கூடியதாக இல்லை. அது ஒரு அப்சர்வேஷன். ரெண்டாவது இந்த ஓநாய் காட்டுறாங்கல்ல, அந்த ஓநாய் வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து மத வெறி அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அவங்கள சித்தரிக்கக்கூடியதாக இந்த ஓநாயின்றத மெட்டஃபரா பயன்படுத்துறாங்க. அதை பார்க்கும்போது தமிழகம் இந்த கடந்த பல ஆண்டுகளாக 1967 இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டு வந்த கட்சிகள், அவங்களுடைய நல்ல ஆட்சி, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை ஒரு கிரிட்டிக்கலாக இவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓநாய் என்றைக்குமே இந்த ஆட்சிக்குள்ளே வரல. இந்த 52 எடுத்துக்கலாம். நம்ம இந்த திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 67 எடுத்துக்கிட்டாலுமே 67 இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓநாய் கூட்டம் எங்க வந்துச்சு? காங்கிரஸ். பல ஆண்டுகள் காங்கிரஸ் தான் அங்க மேல இருந்துச்சு. அவங்க கூட தான் இவங்க கூட்டணியும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஓநாயின்னு யாரை சொல்றாரு? இப்போ இந்த கேம்பெயின்ல யாரை சொல்றாங்க? பாஜகவை தான் சொல்றாங்க. இல்ல, ஆனா அந்த நேரட்டிவை நீங்க கேட்டீங்களா? அந்த கதையை கேட்டு பாருங்க. பல தடவை இது மாதிரி விரட்டி அடிச்சிருக்கிறோம், வெற்றி இது பண்ணிருக்கிறோம், மத பண்ணும், தியாகம் பண்ணும், ரத்தம் சிந்தனும் எல்லாம் சொல்றாங்க. யாரை எதிர்த்து நீ தியாகம் பண்ண, ரத்தம் சிந்தின? இந்த ஓநாய் கூட்டம் அப்ப எங்க வந்துச்சு? அப்ப இந்த ஓநாயின்ற இடத்துல பாஜகவை போடலாம், ஆர்எஸ்எஸ் போடலாம், திராவிடர் கழகத்தை போடலாம். காங்கிரஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளைடு, காங்கிரஸை போடலாம், திராவிடர் கழகத்தை போடலாம், திராவிட முன்னேற்ற கழகத்தை போடலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் போடலாம், தாவேகாவையும் போடலாம். சீமானுடைய அந்த கட்சி என்னங்க, நம்ம நாம் தமிழரையும் போடலாம், விசிகாவையும் போடலாம். யாரை வேணாலும் அங்க போடலாங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அவியல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இந்த கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் ஆள போற கட்சி கூட ஒன்னா சேர்ந்து இருந்தவங்க தான் இல்லையா? அப்ப இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து ஆட்சி நடத்தின ஆட்சியினுடைய வள்ளல் தான் இது. அதனாலதான் சொல்றேன், இது வந்து இந்த ஓநாயா யார் வேணாலும் இருக்கலாம். அந்த விதத்துல பார்த்தா திமுக நாங்க தான் ஓநாய் அப்படின்னு இந்த பரப்புரையில சொல்றாங்க போல தெரியுது. அது இருக்குங்க. இதான் அந்த குட்டி ஸ்டோரியினுடைய கதை. அடுத்து இஷ்யூஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னென்ன இஷ்யூஸ்ன்றதை நீங்க அவங்க லிஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா அந்த வீடியோல, அதவே நீங்க அவங்க நம்ம பாக்குறவங்க அந்த வீடியோ அதுக்கு கேட்டுட்டுமே. அந்த ஊர் மக்கள் எப்பவும் சந்தோஷம் இஷ்யூஸ் மட்டும் போடுங்க. நம்ம மாணவர்களோட கேட்டது ஏதோ ஒரு ஊரோட கதை இல்ல, நம்ம தமிழ்நாட்டோட கதை. ஆமா, நம்ம ஒற்றுமையா இருந்துதான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு சந்திச்ச எல்லா போராட்டத்திலையும் ஜெயிச்சிருக்கோம். நம்ம மறுபடியும் ஒற்றுமையா ஓரணியில நிற்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. ஒரு சதிகார காவி கூட்டம் நம்மளை அழிக்க திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீட் தேர்வு மூலமா நம்ம மாணவர்களோட மருத்துவ கனவை சிதைக்க பாக்குறாங்க. நீட் தேர்வு போடுங்க. கீழடியில கிடைச்ச தமிழனோட பெருமையை மறைச்சு நம்ம கீழடி அழிக்க முயற்சி செய்யறாங்க. தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற பேர்ல டீலிமிட்டேஷன் முடக்கி தமிழ்நாட்டை இன்னொரு மணிப்பூரா மாத்த துடிக்கிறாங்க. மும்மொழி கொள்கை மூலமா இந்திய திணிச்சு தமிழ் அழிக்கவும் 100 நாள் வேலை திட்டம் சொந்தமான மக்களையே பட்டினி போட திட்டம் போடுறாங்க. ஆனா அந்த காவி கூட்டத்துக்கு தெரியல. சரி, இப்ப இது மாதிரி கீ இஷ்யூஸா இதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்றாங்க. இந்த மாதிரி காரணங்களால ஓரணியில் தமிழ்நாடா ஒன்றிணையணும் அப்படின்றாங்க. இந்த இஷ்யூஸ் சொல்லி இருக்கிறாங்களேங்க 1900 சொல்லியிருப்பாங்க. 2019 தேர்தல் திமுக என்ன சொன்னாங்க? திமுக அணி
2021 அது சட்டமன்றத்திற்கான தேர்தல், 19 நாடாளுமன்ற தேர்தல். அப்போ சொன்னது 21 சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன சொன்னாங்க? இதுதான் சொன்னாங்க. நீட்டை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. 2024 இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் இருக்கு இல்லையா, நாடாளுமன்றத்திற்கு தேர்தல், அப்ப என்ன சொன்னாங்க? இதேதான் வேற வேற வார்த்தைகள்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கரண்டா அந்த கீழடிய பத்தி சொல்றாங்க, மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க 2019 கூட விட்டுருங்க, 21 எடுத்துக்கங்க. 21ல நீங்க சொன்னீங்களா ஏறத்தாழ இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்க சொல்லியிருக்கிறீங்களா? இந்த 4 வருஷம் 2 மாசம் ஆட்சியில இருந்திருக்கிறீங்க, இதுல உங்களால எதுவுமே செய்ய முடியலையா? இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடா என்ன நீங்க செஞ்சீங்க? ஆட்சியில இருந்து என்ன செஞ்சீங்க? தொடர்ந்து மத்திய அரசுக்கு குரல் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. மத்திய அரசுக்கு குரலை கொடுக்குறீங்க. 2019ல இத மாதிரி சொன்னீங்க இல்ல? 2019ல இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கு? 2019ல எம்பிஸ் உங்களுக்கு இருந்தீங்க, அவ்வளவு பேர் இருந்தீங்க இல்லையா? சரி, அதை கூட 2019 கூட விட்டுருங்க. 2024ல 40க்கு 40 அப்படின்னு சொன்னீங்க, பாண்டிச்சேரியை சேர்த்து. தமிழ்நாட்டில் 39ங்க, 39 எம்பிஸ் இருக்கிறாங்க. இந்த 39 எம்பிஸை வச்சு இந்த கடந்த ஒரு வருஷமா என்ன நீங்க செஞ்சீங்க? இல்ல, மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை நீங்க பேசுறீங்க. 2019ல பேசுனீங்க, 21ல மக்கள் பிரச்சனையை ஜெயிச்சுட்டு மக்கள் பிரச்சனையை இங்க தமிழ்நாட்டுல உங்க ஆட்சியா. ஆனா பிரச்சனையை பத்தி நீங்க அங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. இங்க என்ன நீங்க அதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ணியிருக்கிறீங்க? கடன் நிறைய வாங்கியிருக்கீங்க, கடனை வாங்கி அதுக்கு வட்டி கட்டுறதுக்கு கடனை வாங்கி அப்படி போய்கிட்டு இருக்கு. அதை நீங்க செய்யறீங்க. நீங்க சொல்லியிருக்கிற அந்த லிஸ்ட் பண்ற விஷயம் இந்த காணொலியில இவ்வளவுதான் இருக்கு. அந்த முதலமைச்சர் பேசும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு. இவ்வளவு பிரச்சனை இருக்குன்றாரு. நடக்கிறது ஓ ஆட்சியா? ஓ ஆட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்ற, இதுக்கு என்னதான் நீ தீர்வு கண்ட? 4 வருஷம் 2 மாசம் ஆச்சு, ஒண்ணுமே செய்யல, அல்லது உன்னால ஒன்றும் செய்ய முடியல, கையேலாகாதவன் அப்படின்றத ஒத்துக்க. 24 தேர்தலில் 39 எம்பிஸ் தமிழ்நாட்டில இருந்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு வருஷமா ஒண்ணுமே உன்னால செய்ய முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்புறம் திரும்ப ஓரணியில் ஒன்னா சேர்ந்து வந்து என்ன பண்ண போறீங்க? எதுக்கு ஓரணியில உனக்கு உன்னால முடியல? 2019ல இருந்து முடியல, சரி, அதை விட்டு 21ல இருந்து ஆட்சி அதிகாரத்தை மாநிலத்துல கையில வச்சுக்கிட்டு அங்க மத்தியில ஒன்றியத்துல 40 எம்பிஸை கையில வச்சுக்கிட்டு உன்னால ஒன்றும் செய்ய முடியலன்னா திரும்பவும் உனக்கு எதுக்கு ஆட்சியை கொடுக்கணும்? தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்குது. மத்திய அரசு வஞ்சிக்குது 40 பேரை வச்சுக்கிட்டு எப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. ஒத்துக்கிறீங்களா? 40 எம்பிஸ் இருந்தாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படின்ற ஆட்சி. தமிழ்நாட்டில் ஆட்சி என் கையில கொடுத்தாலும் என்னால ஒன்றும் பண்ண முடியலங்க அப்படின்ற. அப்புறம் என்ன இதுக்கு என்ன இதோட நீங்க திரும்ப ஆட்சிக்கு வரணுன்ற வந்து என்ன கிழிக்க போறீங்க நீங்க? இல்ல எனக்கு அந்த இது மக்களுக்கு என்ன சாதாரண ஜனங்கள் கூட இந்த கேள்வி வருமா வராதா? 2019ல இருந்து உன்னால ஒண்ணுமே செய்ய முடியலன்ற மத்திய அரசு, எது கேட்டாலும் மத்திய அரசு, அங்க ஒன்றிய அரசுன்ற. அப்போ உன் கையில அதிகாரத்தை கொடுத்து என்னங்க புண்ணியம்? அப்ப வேற ஒருத்தனுக்கு கொடுக்கணும், அப்படித்தானே தோணும். மக்கள் அதான் இப்ப பேசிட்டு இருக்காங்க. உன்னால ஒண்ணுமே முடியல, கையாலாகாதவனா இருக்கிற, இயலாதவனா இருக்கிற, வேஸ்ட், ஆட்சியே வேஸ்ட் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. என்னால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்ற. அப்புறம் திரும்ப ஒன்னாவா அப்படின்னா யாரை ஆட்சியில் அமர்த்துறதுக்கு ஒன்னாவான்றீங்க? அப்ப ஸ்டாலின் வேற யாராவது ஆட்சியில் அமர்த்த போறாரா என்ன? திமுக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருவேளை தாவிகாவுக்காக கேம்பெயின் பண்றாங்களோ என்னவோ தெரியல, இல்ல சீமானுக்காக பிரச்சாரம் பண்றாங்களா, இல்ல வேற யாரும் அடுத்து புதிய தலைமுறை தலைவர் யாரும் வர்றாங்க என்னன்னு தெரியல. அதனால இந்த மாதிரி போய்கிட்டு இருக்குதுங்க. இது திமுக இந்த மாதிரி இந்த கேம்பெயின் இது ஒரு எடுபடாத கேம்பெயினுங்க. அதாவது அவங்களுடைய இயலாமைய மக்கள்கிட்ட போய் தெரியப்படுத்துறது. என்னால முடியல ஆனா எனக்கு ஓட்டு போடு, என்னை திரும்ப ஆட்சியில உட்கார வை, ஏன்னா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்றது, அந்த மாதிரி ஒரு கதை உதார் விடுறது. அப்புறம் ஏன்னா 36 வரைக்கும் நம்ம ஆட்சி தானா ஏதோ அப்படி இப்போ ஒரு நம்பரை சொல்லிட்டு அந்த வருஷம் வரைக்குமே திமுக ஆட்சி தான் அப்படின்றது. இதெல்லாம் எதுக்கு உனக்கு ஆட்சியை கொடுக்கணும்? இப்போ கொடுத்து என்ன ஆச்சு? என்னால முடியலைன்னு நீ தான் சொல்ற.
திமுக காரவங்க இந்த கூட்டணிக்காரவங்க தானே எல்லாரும் சேர்ந்து தானே சொல்றீங்க. அப்புறம் இதே கூட்டணி உறுதியாக இருக்கு, இதா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓட்டுக்கு எனக்கு ஓட்டு போடு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓரணியில ஸ்டாலின் தலைமையில தமிழ்நாடு திரளணும் அப்படின்றதுக்கு என்ன என்ன அவசியம் இருக்கு, அதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கு, என்ன திறமை இருக்கு, என்ன அவருக்கு தகுதியும் திறமையும் இருக்குதுன்னு நிரூபிச்சிருக்கிறாரு, காட்டி இருக்கிறாரு. இந்த 4 வருஷத்துல 4 வருஷம் 2 மாசத்துல நாங்க நல்லாட்சி செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறாங்களா, மக்களுக்கு எவ்வளவோ திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். அப்புறம் எதுக்குங்க திரும்ப அப்புறம் நீங்க இந்த இஷ்யூஸை கொண்டு வர்றீங்க? இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, மிரட்டிக்கிட்டு இருக்கான், இதனால ஒன்றும் பிரச்சனை இருக்கு, இந்த எதிரியை துரத்தி அடிக்கணும் அப்படின்ற. இப்ப 4 வருஷம் உன்னால துரத்தி அடிக்க முடியலையா? அது எப்படிப்பா மத்திய அரசு வந்து இவங்க ஆட்சி கவிழ்த்து அதுதாங்க திரும்ப அதே தான் சொல்றேன், அதைத்தான் நானுமே சொல்றேன், நீங்க சொல்றதை நானுமே ஒத்துக்கிறேன். உன்னால முடியல ராசா, நீ கையேலாதவனா போயிட்ட, உன்னால ஆட்சி நடத்த முடியல. இந்த தமிழ்நாடுன்ற குடும்பத்தை தலைவனாக இருந்து குடும்பம் நடத்துறதுக்கு உனக்கு முடியல, அந்த தகுதி உனக்கு இல்ல, திறமை இல்ல. அதனால அது அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. நீங்க இந்த கேம்பெயின் மூலமா நீங்க சொல்ல வர்றது அதுதான், ஓரணியில திரள்வோம் அப்படின்னா இது வரைக்கும் என்னால செய்ய முடியலைங்க, இனியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏயா ராசா நீ இது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியல, இந்த மாமன்னர் எல்லாம் வச்சுக்கிட்டு கூட துணைக்கு வச்சுக்கிட்டு கூட ஒன்றும் செய்ய முடியல. பை த வே நல்ல கற்பனை அதை சொல்லிடுவோம். இந்த காணொலியில காட்டுறாங்கல்ல, அந்த போர் தளபதி வந்து சட்டை இல்லாம வேட்டியை மட்டும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறாரு, கையில ஒரு அம்பு வேலை அம்பை பிடிச்சிக்கிட்டு ஈட்டியை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி லீட் பண்றாரு. அந்த கோலத்துல இந்த மன்னரை நீங்க வச்சு பாருங்க, இல்ல தளபதி இருக்கிறாரு இல்லையா, அந்த தளபதி அந்த கோலத்துல இன்னைக்கு நிக்கிறாரு அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லது தமிழ் இதுக்காக போராடக்கூடிய நம்ம சீமான் அவரை வச்சு பாருங்க எப்படி இருக்கும். அதை தெரியும், அந்த மாதிரியான அந்த இமேஜஸ் அது இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிண்டலுக்கு, அதாவது ட்ரோல் மெட்டீரியலாக, மீம்ஸுக்கான மெட்டீரியலாக தான் இந்த கேம்பெயினில் பயன்படுத்தக்கூடிய அவங்க அந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இப்போ நம்மளே இவ்வளோ பேச வச்சிருச்சு பார்த்தீங்களா அந்த காணொலி. சிம்பிளி ஸ்டாண்டிங் நேக்கட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பீப்புள், ஸோ வல்னரபிள், ஸோ ஃப்ரெஜைல், ஸோ இன்கேப்பபிள், என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு ஜனங்க முன்னாடி நின்று ஒத்துக்கிறத இந்த கேம்பெயின். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜாதி மதம் கட்சி எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு வீடாக சென்று வந்து இந்த கேம்பெயின் பண்ணுறதுக்கான முயற்சி வந்து முன்னெடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு. எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒவ்வொரு வீடாகவும் போக கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பண்ணி மக்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டு பண்ணுவோம். மக்கள்கிட்ட போய் கேள்வி எல்லாம் கேட்டு என்ன பண்ண போறாங்க? சரி எல்லாம் வீடு கொடுத்துருக்காங்களாமா கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக. இந்த பரப்பு எங்க அதாங்க இவங்க பண்றது கட்டஹாசங்க. இது இந்த தேர்தலுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள்கிட்ட போய் ஊரா போய் வீடா போய் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கலெக்ட் பண்ணாங்கல்ல. இந்த 4 வருஷம் 2 மாசத்துல எதெல்லாம் நிறைவேற்றினாங்க? உடனே இந்த சிஎம் இது போட்டு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு சென்டர் ஆக்கும், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், என்ன ஷோ போட்டாங்க. ஏன் 4 வருஷம் 2 மாசத்துல உன்னால என்ன செஞ்சிருந்தீங்கன்னா, நீ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு வர சொல்லிக்கிறாங்க. இவ்வளவு செஞ்சோம், அப்புறம் எதுக்குங்க திரும்ப போய் பிரச்சனை வருது உங்களுக்கு? வீடா போய் பிரச்சனை எழுதி கூட அப்படின்னு கேட்டேன்னா, அதாவது நாங்கள் கையேலாத ஆட்சி பண்ணிட்டோங்க, நாங்கள் ஒன்றும் செய்யாமல் விட்டுட்டோம், நீ என்னை திட்டு அப்படின்னு சொல்லி வீடா போய் என்னை திட்டுன்னு கேட்குறாங்களா என்ன? வீட்டுக்கு போனோடனே ரொம்ப மாலை மரியாதையாக வரவேற்பாங்களா? யார் எதிர்கட்சின்னு போனா எதிர்கட்சி திட்டத்தான் செய்வான். ஆளுங்கட்சிக்காரன் அவனுக்கு மட்டும் அவ்வளவுக்கு கொள்ளையடிச்சிருக்கிறான், நமக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு அந்த பொறாமையில இருப்பான். அதில் அது ஒரு பாயிண்ட்டுங்க. இவங்க கட்சி தொண்டர்கள்லாம் போய் கட்சியை கடந்து எல்லா மக்களையும் சந்திச்சு அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு தீர்க்கணும். அடுத்து தமிழர்களா ஒருங்கிணைக்கிறது அது நல்ல விஷயம். இவர் என்ன பண்றாரு? சிஎம் அவர் போய் சந்திக்க போறது யார? கட்சி நிர்வாகிகளை சந்திப்பார். இவர் திமுக காரரா போவாராம். திமுக காரன் எல்லாம் அதிமுக காரனாகவும் திமுக காரனாகவும் போய் பார்ப்பானா.
என்னங்கய்யா கேம்பெயின் நடத்துறீங்க? கேம்பெயின் நடத்துற அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டாமா? நீங்க போய் நீங்க இப்போ கட்சி இது இந்த கேம்பெயின் தொடங்கும் போது எடப்பாடியையும் ராமதாஸையும் அதுக்கப்புறம் யாரு இவன் நம்ம இவரு விஜய் இப்படி இந்த மாதிரி எதிர் அணியில் இருக்கக்கூடியவங்க நம்ம அண்ணாமலை இல்லை இப்போ நயினாரு இவங்க எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து வச்சு எப்ப நம்ம தமிழர்களை ஒருங்கிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசி இந்த கேம்பெயின் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு மதிப்பு இருக்கு, அதுக்கு அர்த்தம் இருக்கு, மதிப்புல அர்த்தம் இருக்கு. நடக்காதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்க அப்புறம் இதை சொல்றீங்க? நீங்க செய்ய மாட்டீங்க, அவன் தொண்டர்கள் போய் அடி வாங்கிட்டு வருவானா? அடி வாங்கினா நீங்க சேஃபா ப்ளே பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் சும்மாங்க. இதுக்குதான் அந்த கேம்பெயின் ரொம்ப திஸ் இஸ் இல் கன்சீவ்டு. அதாவது ஒரு முறையா இதை இது பண்ணலை. நான் என்ன நினைக்கிறேன், அவசரப்பட்டு இவங்க செய்கிறாங்க. இந்த இப்போ வந்து தம்பி இது கேம்பெயின் பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றாப்புல. இன்னொரு பக்கம் நம்ம அன்புமணி வேற அவர் பிரச்சாரம் பண்ணணும்னு அவர் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கணுன்றார். இப்போ வெளிக்கு அங்கங்கே ஆட்கள்லாம் பிரச்சார பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இது எங்கேயாவது போய் முடிஞ்சிடும். அதனால எல்லாருக்கும் முந்தி நம்ம ஒரு பிரச்சாரத்தை தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 45 நாள் வர கெடு வச்சிருக்கிறாங்க. ஆமா, 45 நாள் கெடுவில் நீங்க பாருங்க. அதான் எல்லா இடத்துலையும் போய் அவமானப்பட போறாங்க. அது இன்றைக்கு தேவை இல்லை. தமிழ்நாடு அவங்களே சொல்றாங்க இல்லையா, ஒரு வீடு வீடா போனா அவங்கள்ட்ட பிரச்சனை என்னவா சொல்லுவாங்க? மும்மொழி கொள்கையை பத்தி சொல்ல போறாங்களா? நீட்டை பத்தி பிரச்சனை சொல்லுவாங்க. நீட்டு பிரச்சனை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். தாவேகா தலைவர் வேற சொல்லிட்டாரு, நீட்டெல்லாம் கடந்து வந்துடணும் அப்படின்னு நம்ம அவர் சொல்லிட்டாரு. பாஜக அதுல இருக்காங்க, பாஜக தான் இவங்களுக்கு எதிரியாச்சு, ஓனாய் ஆயிடுச்சு. சரி, அதை விட்டுருவோம். மற்றவங்க எல்லாருமே அதை சொல்லி இருக்கிறாங்க, கடந்து போயிட்டாங்க. இவங்க வீட்டு பிள்ளைங்களே அதை கடந்து போயிட்டாங்க. திமுக காரவங்க வீட்டு பிள்ளைங்களே நீட்டெல்லாம் கடந்து போயிட்டாங்க. அது திமுக காரவங்க அந்த பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், அந்த ஆபீஸ் பேரர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, நிர்வாகிகள், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா கமிஷன் வாங்குறதுக்கு வேணா இந்த 100 நாள் வேலை திட்டம் தேவைப்படலாம் அவங்களுக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதில் நீங்கள் மும்மொழி கொள்கைன்றது சம்பந்தமே கிடையாது அவங்களுக்கு. எந்த திமுக நிர்வாகிக்கும் சேலஞ்சுங்க. அவங்க வந்து ஒயிட் பேப்பர் கொடுக்கட்டும். திமுக காரவங்க, திமுக நிர்வாகிகள், திமுகவில் இருக்கக்கூடிய அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பிரதிநிதிகள், வார்டு கவுன்சிலில் இருந்து எடுத்துக்கங்க, எத்தனை பேர் அவங்க பிள்ளைங்களை மும்மொழி கொள்கை அல்லாத இருமொழி கொள்கை நடைபெறக்கூடிய, அரசால் நடத்தக்கூடிய அல்லது அரசு உதவி பெறக்கூடிய தமிழ் வழி பள்ளியில் படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நேரடியான கேள்விங்க. சேலஞ்ச், ரியல் சேலஞ்ச். நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அதனுடைய கான்சிக்வன்சஸ் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஒரு ஆளை நீங்கள் காட்டுங்க பார்ப்போம். கவர்மெண்ட் ஸ்கூலில் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன்னு ஒரு கவுன்சிலர் சொல்லட்டுங்க. அவங்களுக்கும் அப்போ மும்மொழி கொள்கைன்றது யாருக்கு? மும்மொழி கொள்கையை பற்றி நீ பேசுகிற? எதிர்ப்புன்ற இருமொழி கொள்கை யார் மேலே திணிக்க பார்க்குறீங்க? இங்கிலீஷ் எனக்கு எதுக்குங்க? தமிழை ஒழுங்காக சொல்லித்தர மாட்டேன்றீங்க. தமிழில் பேச தெரியல. உன் பிள்ளைக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தான் உங்கள் வீட்டு பிள்ளைங்க பேசுனா தமிழ் யா, ஐ கான்ட் ஸ்பீக் யா, ஐ கான்ட் ரைட் யா. இதுதான் உங்கள் லாங்குவேஜாக இருக்குது. தமிழுக்கு நீங்கள் கொடுக்குற லட்சணம் அது. அதை நீங்கள் தூக்கி என் பிள்ளை பாரு எவ்வளோ அழகாக தமிழ் பேசுது அப்படின்னு நீ கொஞ்சிக்கிற. அதாவது இந்த கவுண்டமணி ஜோக்கு ஒன்று வரும் தெரியுமா, அது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. இவங்க எல்லாமே பித்தலாட்டங்க. அதனால இந்த பிரச்சனைகள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எதுவுமே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இல்லை. இந்த 100 நாள் வேலை திட்டம் மட்டும்தான் அது அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையாக இருக்கு. மற்ற எதுவுமே அவங்கள பாதிக்கக்கூடியது கிடையாது. இதை வச்சுக்கிட்டு நீங்க மேட்டுக்குடி பிரச்சனைங்க, மேட்டுக்குடி அரசியல் இது. இதை பாஜக எதிர்ப்புன்னு இங்க எதுக்கு கொண்டு வர்ற? பாஜக எப்படி எதிரியோ அது ஓனாய் வரட்டணும் அப்படி இப்படின்றீங்க. அவங்க கூட தான், அந்த ஓனாய் கூட தான் நீ கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருந்தீங்க. 2001 தேர்தலில் திமுக யாரு கூட, நான் சட்டமன்ற தேர்தலுக்குங்க நான் பேசுறது, நாடாளுமன்ற தேர்தல் இல்லை, அது பண்ணாங்க 98, 99. நான் சொல்றது சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தலுக்கு 2001 யாரு கூட அலையன்ஸ் வச்சிங்க? திமுக, பாஜக. அப்போ ஓனாய் அப்போ என்ன ஆச்சு? அப்போ அது ஓனாய் இருந்துச்சு. நீங்க அப்போ குள்ள நரியா இருந்தீங்களா? அப்படிதான் நீங்க இப்போ ஒத்து போய்கிட்டீங்க. அதனால அது இந்த பிரச்சாரம் கண்டிப்பாக எடுபடாத பிரச்சாரங்க. மக்கள் தமிழ் பொதுவாக அந்த வீடியோ காணொளி நம்ம முதல்ல சொல்லிட்டோம், அது தமிழ் இனத்தை இழிவுபடுத்தக்கூடிய வீடியோ ஒன்று.
ரெண்டாவது பிரச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இது ரொம்ப அவசரப்பட்டு ஏதோ ஒன்று வர்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இதை செய்கிறாங்க. அதனால் அடுத்து இந்த இந்த ஓவரால் இது வந்து எப்படின்னா அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இஷ்யூஸ் ஹைலைட் பண்ணுறது, எதுக்கு நம்ம ஒன்றா சேரணும் அப்படின்றது, அது வந்து இந்த கிண்டல் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் பேசுகிறப்போ தொகுதி பங்கீடு குறித்து பேசியிருக்கிறாரு. தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குது, நாங்கள் அந்த உரிய நேரத்தில் வந்து முடிவெடுக்கப்படும், இன்னும் புதிய கட்சிகள்லாம் வந்து எங்களோட இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், புதிய கட்சிகள் எல்லாம் வந்து இணையும். சரி, அந்த தேர்தல் நேரத்தில் தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா புதிய கட்சி வரும். ஆனால் இப்போ கூட்டணியில் இருக்கிற எத்தனை கட்சி வெளியில் போகும் அப்படின்றத சொன்னார் அவரு. இல்லை, ஸ்ட்ராங்காக தானே இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ராங்கை பற்றி தான் நம்ம எத்தனையோ காணொலி போட்டுறோம். தயவுசெய்து எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள், பல காணொலிகளை அதை சுட்டி காட்டியிருக்கிறோம். இது வந்து ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இல்லை. 5 வருஷம் ஆட்சி முடிக்க போகிறாங்களே, ஆட்சி திமுக ஆட்சிங்க, திமுக ஆட்சி முடிய போகுது. இப்ப அதனால கூட்டணி வச்சிருந்தானே, கூட்டணி கட்சியெல்லாம் இன்னும் இருக்குதுல, யாரும் கூட்டணி ஆட்சி கிடையாதுங்க. இது கூட்டணி ஆட்சி கிடையாது, இது திமுக ஆட்சி. கூட்டணி மற்ற கட்சிகள் இருக்கு, ஆனா கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரப்போற தேர்தலில் சந்திப்பாங்க. வரப்போற தேர்தல் வரைக்கும் இவங்க ஒன்னா சேர்ந்து இன்டாக்டா இருப்பாங்க அப்படின்றது என்ன நிச்சயம். இப்ப நடந்துகிட்டு வர்ற இந்த கடந்த 6 மாதங்களா, குறிப்பா இந்த லாஸ்ட் 3 months, இந்த 3 மாசமா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க பாருங்க. இதை பார்க்கும்போது ஒரு நடுநிலையில் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள், தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குறவங்க, திமுக கூட்டணியினுடைய செயல்பாடுகள், கட்சிகளினுடைய செயல்பாடுகளை பார்க்குறவங்க எப்படிங்க அது வந்து இன்டாக்டாக இருக்குது, உறுதியாக இருக்குது, ஃபெவிகால் போட்டு ஒட்டப்பட்டு இருக்குது, கொள்கை அளவில் நாங்கள்லாம் அப்படியே ஒன்றிணைஞ்சிருக்கிறோம், கொள்கை கூட்டணி அப்படின்ற அளவில் எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க? அப்படி இருந்துருந்துச்சுன்னா ஏன் 2019, 21, 24 வரைக்கும் உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு? ஏன் பாஜகவுக்கு அப்படி ஏர்முகமாக போச்சு? 24 தேர்தலில் என்னங்க எவ்வளவு பெர்சென்ட்டுங்க? 21 என்ன, 24 எவ்வளவு? எப்படி ஆச்சு? சீமானுக்கு எப்படிங்க இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது? இப்போ தேர்தலுக்கு இதில் அங்கீகாரம் வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டாப்புல இல்லை, அது எப்படிங்க ஆச்சு? அப்போ என்ன நடக்குது? அப்போ திமுக கூட்டணி உள்ள வந்து உளுத்து போயிடுச்சு, கலகலத்து போய் கிடக்கு, எப்போ வேணாலும் நொறுங்கலாம். அப்படி நிலவரத்தில் தான் இருக்கு அது. அதனால இந்த அணியிலிருந்து கட்சிகள் போகாது அப்படின்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது, போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. புதிய கட்சிகள் வரலாம், புதிய கட்சிகள் இங்கே வருது, அப்படி வந்து சேர்ந்த உடனே இது ஸ்ட்ராங் ஆயிரும். எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? சரிப்பா, இந்த இப்போ இருக்கிற கட்சி எல்லாமே இருக்குது, ப்ளஸ் புதிய கட்சியும் வருது. இப்போ இங்கே இருக்கிறவனே எனக்கு வந்து 2 சீட்டு வாங்கினவன்லாம் எனக்கு 12 சீட்டு கொடுன்றான், 4 சீட்டு கேட்டவன் எனக்கு 40 கொடுன்றான். இப்படி ஒவ்வொருத்தருமே கேட்குறது, அந்த கூட்டணி கட்சிகள் கேட்குற அந்த சீட்ஸை லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதுவே 250 வருது. இருக்கிறது 234, இருக்கிற சீட்டை பூரா அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கடனை வாங்கி ஒரு 25 சீட்டு கொடுத்துட்டு திமுக நாக்கொழிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? பணத்தை கொடுப்பாங்க. திமுக காரங்க எங்க போய் நிப்பாங்க? அப்படி எப்படி இவங்க ஆட்சி வரும்? என்ன பேச்சு பேசுறாங்க எப்படிங்க? இதை போய் சரி, இது ஒரு பக்கம். இவங்க அணி வந்து இன்டாக்டா இருக்கு. இப்போ எதிரில் அந்த அணி வலு சேராமல் போயிடும் அப்படின்ட்டு எந்த இதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ பாஜக அதிமுக இருக்குங்க, அது 2 மட்டும்தான் இருக்குமா? ஏன் அதுவே உடையாடா? கடைசி நேரத்தில் அந்த பேச்சு ஓடிட்டு தானே இருக்கு. இங்கே வந்து இன்டாக்டாக புதிய கட்சியெல்லாம் வருது, இது வலுவாகுது அப்படின்றீங்கல்ல, அதே லாஜிக்கு இங்கே அப்ளை பண்ணலாமா? அந்த காரணத்தை இருக்கு. தாவேகா இருக்கு, அவர் தாவேகா ஏன் தனியாக போகணும்? ஏன் ஆமாம், அவர் பாஜக அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்தாருன்னா என்ன ஆகும்? சீமான வந்து இருக்காரு, அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் அப்படியே RSS சித்தாந்த அப்படி தளவி அப்படி போகிறது மாதிரி இருக்கும். மென்மையான காவி முலாம் பூசிய தங்க முலாம் அது பார்த்தீங்கன்னா அதனுடைய அடுத்த கட்டம் காவி ஆகிடும். ஸோ தமிழ் தங்க முலாம் பூசிய அந்த சீமானிய கட்சி இருக்குது, அவங்க அங்கே போக மாட்டாங்களா என்ன? அப்படி போகிறாங்கன்னு வச்சுக்கிறோம், என்ன ஆகும்? நீ எத்தனை கட்சி இங்கே கூட்டு சேர்த்தாலும் திமுக அணி எப்படி ஆகி போயிடும் தெரியுமா? ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகி போயிடும்.
இங்க இப்படி இங்க சேர்ந்துட்டா சேர்ந்துட்டா. இங்க சேர்ந்துட்டா நீ எத்தனை கட்சியை சேர்த்துக்கிட்டாலும் அது ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆகி போயிடும். அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. ம். அதனால ரொம்பவும் பெருசாவெல்லாம் இப்ப பேசக்கூடாதுங்க. இது நம்ம எப்படி காமெடி பண்றதுக்கு வேணா ஓகே, ம். அப்படிதான் பண்ணலாம். அது மாதிரிதான் இந்த கேம்பெயினே தமிழ் ஒரு ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாடா ஒன்றா சேருவோம் அப்படின்றதுமே ஒரு காமெடி தான். இந்த காமெடிக்கு காமெடி இல்லை, ஒரு கேம்பெயினே வச்சுக்கிறோம். தேர்தல் பரப்புரை இப்போ அட்வான்ஸாக தொடங்க இந்த பரப்புரை இருக்குது இல்லையா, ம். இந்த பரப்புரை இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்கல்ல, இது திஸ் இஸ் நோ எக்ஸாஜரேஷன், இது மிகைப்படுத்தல் இல்லைங்க, இது நடக்கக்கூடியது தான். விஜய் மட்டும் ம். நான் தாவேக்காவுக்கு எவ்வளவு தூரம் கடுமையாக தாவேக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ நான் விஜய்க்கு ஆதரவாக இதை சொல்லலை, நான் ஒரு ஃபேக்டை சொல்கிறேன். இப்போ இந்த விஜய் அவர் வந்து இந்த நடைப்பயணம் போகிறத பற்றி, இல்லை பயணம் போகிறத பற்றி, ஊர் ஊராக போகிறத பற்றி, அல்லது மக்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக களத்தில் இறங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்படி அவர் மட்டும் இறங்கி ஒரு இடத்துக்கு ஊருக்கு போயிட்டாருன்னா, ஒரு இடத்துக்கு கேம்பெயினுக்கு இந்த நடைப்பயணம் போயிட்டா, இந்த 45 நாளா இது ஒரு மண்டலம், அதுவுமே நீங்க பாருங்க, இந்த 45 நாள்ன்றது ஒரு மண்டல கணக்கு கொண்டு வர்றாங்க. எல்லாமே ஜோசியக்காரங்களை பார்த்து விசாரிச்சு என்னைக்கு ஆரம்பிக்கிறது, எப்போ முடிக்கிறது, எத்தனை நாள் நடக்கணும் அப்படின்றது எல்லாமே கேட்டுட்டு தான் இந்த திராவிட பகுத்தறிவு இந்த கேம்பெயின் நடக்குது. அந்த விஜய் மட்டும் நடத்துனா அந்த ஒரு நாள் ஒரு இடத்துல நடக்கிற சந்திப்பு இந்த 45 நாள் திமுகவினுடைய ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயினை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும். ம். அதை தாண்டி போயிடும். ஒரே நாள் ஒரு இடம். அதுதான் நிலவரம். இந்த கேம்பெயினுடைய நிலவரம் அது. விஜயினுடைய ஸ்ட்ரென்த் அது. ம். இப்போ அடுத்து வந்து இந்த பரப்புரை வந்து திமுகவுக்கு வரக்கூடிய தேர்தலை கை கொடுக்குமா? அதான் இந்த பரப்புரை தான் காமெடின்னு நம்ம சொல்லிட்டோமே. இந்த பரப்புரை வந்து திமுகவுக்கு எகென்ஸ்டாக தான் வேலை செய்யுது. இப்போ இவங்க இந்த இதுவே நேரம் சரியில்லை, இல் கன்சீவ்டு. முதல்ல இது அந்த கன்சீவ் பண்ணது அந்த இதுவே சரியா முறையாக இல்லை. அடுத்து இந்த நேரம் அதற்கான உகந்த நேரம் இல்லை. அது நடத்துகிற விதமும் சரியில்லை. அவங்க பாருங்க, அந்த ஆட்சி இன்னைக்கு அவங்க வந்து முதல்வர் அந்த பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறாரு. அன்னைக்கு டிவியில் என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு? அஜித்குமார் மரணம், லாக்அப் மரணம். லாக்அப்ல அடிச்சு கொன்னதை பற்றி தான் எல்லா தொலைக்காட்சிகள்லையும் செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு, லைவ் செய்தி. அதில் ஏதோ ஒரு போகிற போக்கில் முதலமைச்சருடைய நிகழ்வு அது இடையில வந்துட்டு போகுது. ஆனால் மெயினாக ஓடிக்கிட்டு இருக்கிறது தமிழக மக்களுடைய அத்தனை மக்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய செய்தி அதுவாக இருக்கு. அதுதான் தமிழ்நாடுங்க. இதில் இந்த விஷயம் இவங்க சொல்கிற அந்த காணொலியில் எங்கேயாவது வந்திருக்கா? முதல்வர் லிஸ்ட் பண்ணதில் இதாக வந்திருக்கா? 2020 நடந்தது அந்த படுகொலை, இப்போ லாக்அப்ல நடந்த மரணம், இந்த ஜெயராஜ் சாத்தான்குளத்துல ஜெயராஜ் அப்பம் புள்ள ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்க அடிச்சு கொண்டாங்க. அது எவ்வளவு பாலியல் அத்துமீறலோட நடந்தது. அதுக்கே ஒன்றும் நடக்கலைங்க. இது திமுக ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு. இவங்க நினைச்சிருந்தா அதை ஸ்பீடப் பண்ணிருக்கலாம் இல்லையா, நீதி கிடைக்க வச்சிருக்கலாம் இல்லையா? அதுவே நடக்கல. இந்த திமுக ஆட்சியில மட்டும் 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. ஆமா, இந்த லாக்அப் மரணங்கள் திமுக ஆட்சியில நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலையும் தொடர்ந்து லாக்அப் மரணம் அப்படின்றது ஒரு தொடர்கதை. அது வேற ஒரு டைனாமிக்ஸ். அதில் பாவம் இந்த காவலர்களை நம்ம குறை சொல்கிறது மாதிரி இல்லை. நம்ம இந்த லாக்அப் மரணங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே இதுக்கு காரணம் அது வேற ஒரு இதுங்க. அதுக்கு ஏன்னா காவலர்களை பற்றி நம்ம சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிறணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், ஏன் அந்த மன அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, ஏன் அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, இவ்வளோ மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா, அந்த அளவிற்கு அவங்களை எது உந்தி தள்ளுது. அப்படிப்பட்ட ஒர்க் என்வாயரன்மெண்ட் இருக்குதுங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி இருக்கு. ஸோ அது வேற ஒரு இஷ்யூ. அது வேற ஒரு காணொலியில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நடைமுறை என்ன, யதார்த்தம் என்ன அப்படின்றது சொல்ற உதாரணம். ஒரு பக்கம் மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய கவனத்தையும் ஈர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் நீங்க ஏன் பின்னாலவான்னு சொல்லிட்டு நீங்க பரப்புரை போறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ரெண்டு எங்கேயாவது டச் ஆகுதா பாத்தீங்களா? மக்களவே டச் பண்ணலங்க இந்த கேம்பெயின். அப்ப அவன் வந்து கிண்டல் பண்ணாம என்ன பண்ணுவான்?
மீம்ஸ் போடாமல் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் என்ன இந்த நெட்டில் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பாருங்கள், யூ லாவ் லாட் ஆஃப் ஃபன். இந்த இன்டர்வியூ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த காவி கூட்டம், டவுசர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி அதெல்லாத்தையும் இந்து மத வெறியர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த காவி கூட்டம்னு அதில் காணொலியில் சொல்கிறாங்க. சரி, காவி உடுத்தினவங்க எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரிகளா? என்ன சொல்ல வர்றாங்க? காவி கூட்டம்னா என்ன அர்த்தம்? என்ன காவி உடுத்தக்கூடாதுன்றாங்களா? திமுக என்ன சொல்ல வருது? காவி உடுத்தக்கூடாது அல்லது காவி உடுத்தினவங்க எல்லாம் இந்த மாதிரி ஓநாய்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்றாங்களா? அப்படின்னு சொன்னா, அதாவது காவிய தீவிரவாதத்தோட தமிழ்நாட்டுக்கு எதிராக அந்த ஓநாயாக சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, உங்க அறநிலையத்துறை அமைச்சர் அவர் எப்போ பார்த்தாலும் காவி தான் உடுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என்னங்க அவரை எந்த லிஸ்ட்ல போய் சேர்ப்பீங்க நீங்க? அறநிலையத்துறை அமைச்சர்ல, அதனால காவி உடுத்திக்கிறாரு. ஏங்க, அறநிலையத்துறை அமைச்சர் காவி உடுத்தலாம். அப்ப கோயிலுக்கு போற ஒரு இந்து வந்து காவி உடுத்திடக்கூடாது. இல்ல சாமி மேல பக்தி இருக்கக்கூடிய இந்தோ அல்ல யாரோ ஒரு ஆன்மீகவாதி ஒரு காவி உடுத்திடக்கூடாது. அவங்க பக்தியை குறை சொல்லவே இல்லையே. காவி கூட்டம்னா எதுக்கு அப்ப சொல்றீங்க? காவி கூட்டம்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? காவி உடுத்தின எல்லாரையுமே நீங்க கொச்சைப்படுத்துவீங்களா? இதுக்கே கேஸ் போடலாங்க. காவி உடுத்தினவங்க எல்லாரையும் நீங்க எப்படி அது மாதிரி சொல்ல முடியும்? காவி கூட்டம்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அப்போ உங்க ஆளுகளவே காவி கூட்டத்தை வச்சுக்கிட்டு காவி உடுத்தினவங்கள அவ்வளவு பேர் இருக்காங்க. அவ்வளவு பேர் பொட்டு வச்சுக்கிறாங்க, குங்குமம் வச்சுக்கிறாங்க, திண்ணூறு பூசிக்கிறாங்க, கோயிலா போய் இறங்குறாங்க, அன்னதானம் பண்றாங்க. நாங்கள் இந்த இவர் ஒருத்தரை மட்டும் சொல்லல, அறநிலையத்துறை அமைச்சர் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி பண்றாங்க. திமுக எடுத்துக்கிட்டா நீங்களே சொல்றீங்க 80% மேல எல்லாமே இங்க இந்துக்கள் தான் அப்படின்றீங்க. அப்புறம் காவி கூட்டம்னு யாரை நீங்க சொல்றீங்க? அதான் டோட்டலாகவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது, சரியில்லை, முறை இல்லை. எல்லாரும் எப்படி நீங்கள் ஒரே ஒரு இதாக நீங்கள் வந்து லேபிள் பண்ண முடியும்? காவி உடுத்தினவங்கெல்லாம் அப்போ குற்றவாளிகளா? அவங்க பிஜேபிக்காரவங்களை மட்டும் தானே சொல்கிறாங்க. எங்கெங்க நீங்கள் சொல்கிறீங்க பிஜேபி காவி கூட்டம்னு? அப்புறம் ஏன் சொல்கிற? காவி கூட்டம்னு யாரை நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ காவி கூட்டத்தை நீயே வச்சிருக்கிற, அப்போ உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறீங்களா? அப்போ உன் பக்கத்தில் இருக்கிற அப்போ அந்த ஓநாயை பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்க? அப்போ காவி உடுத்தின ஓநாய்களை நீங்க உங்க கூடவே வச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே அர்த்தம்?